ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் சரண். இந்த சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் பைக்கை பற்றின நாலேஜ் இருக்குது. என்னை வந்து நான் ஒர்க் பண்ண கடையில் வந்து இப்போ உனக்கு வேலை இல்லைப்பா, ஒரு ஷாப் க்ளோஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய மனுஷங்க. ஒரு 2 monthsக்கு அப்புறம் நான் வந்து திரும்ப வேலையை கேட்டும் பார்த்தேன், கொடுக்கல. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி நம்மள்ட்ட வந்திருக்கு. ஓகேவா, இது வண்டி பார்த்திங்கன்னா லோ ஃப்ளட் எஃபெக்ட் ஆன வண்டி. இதுக்கு முன்னாடியே ஒரு ஏத்தர் இருக்குது, அது ஃபுல்லாக ஃப்ளட் எஃபெக்ட் ஆகி உங்களுக்கு மோட்ரு, பேட்ரி, விசியூ, எம்சியூ எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா, அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அது சேம் கஸ்டமர் தான் இன்னொரு பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கில் வந்து விசியூ, ஓகேவா, விசியூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த 2 ஸ்கூட்டரில் ஏதாவது ஒரு ஸ்கூட்டரை ஆன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏத்தர் சார்ஜ் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நான் காமிக்கிறேன், நல்லா பக்கத்தில் பார்க்கலாம். இண்டிகேஷன் ஆகுதுங்களா? உங்கள் ஃபேன் கூட ஓடுது, ரொம்ப மைல்டாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு சார்ஜர் என்ன கண்டிஷன் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே க்ரீன் லைட் எரியுதா? ஸோ சார்ஜர் செக் பண்ணலாம். திரும்ப செட் பண்ணி பார்ப்போம். செக்கவா 40, 56. ஓகே, சார்ஜர் வந்து நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து வண்டியோட பேட்ரி வோல்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இது மைனஸ், இது ப்ளஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் வரும். இது வச்சிடலாம். கேமரா தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்கிட்ட நல்ல கேமரா இல்லையே. நம்மள்ட்ட எல்லோரும் வேலையை வாங்கிக்கிறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது லைஃபு. மீட்ரு வேறு ப்ராப்ளம் கொடுக்குது. ஓகே, எவ்வளோ வோல்ட்டுக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். 0 வோல்ட்டு தான் இருக்குது பேட்டரியில். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சார்ஜர் எடுத்து ஓரமாக வச்சிட்றேன். ஓகேவா, இதுவே ஒரு 1 kg வரும் போல். கீழே வச்சிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டரை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்ரி போர்ஷன் ஓப்பன் பண்ணலாம். பேட்ரி தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுக்கலாம். இதை தனியாக எடுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட் நான் லைட் போட்டுக்கிறேன். லைட் போட்டால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டு போட்டேன், ஓரளவு பரவாயில்ல. ஓப்பன் பண்ணலாம். ஸ்க்ரூவோட சைஸ் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே மேலே வந்தது. இது ஓகே, இந்த ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ மட்டும் இந்த இடத்துல சின்னதாக வருது. இந்த சைடு ஆல்ரெடி ஸ்க்ரூ இல்லாமல் இருக்குது. ஓகே, அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன். கீழே பேஸ் மட்டும் ஃபுட்ரஸ்ஸு கால் வைக்கிற இடத்துல. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஸ்க்ரூ மிஸ்ஸிங், ஈஸியாக தான் இருக்கும். வச்சிடலாம். என்ன கண்டிஷனு? ஸோ இங்கே தான் பேட்ரி இருக்குது. பேட்ரி மேலே வந்து இந்த பேப்பர் போட்டிருக்காங்க. நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம டிசமாண்டல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே,
ஓகேங்களா. இந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறோம், பார்க்கலாம். உள்ள ஸ்க்ரூ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்க்ரூவோட சின்ன ஸ்க்ரூஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து பாடி ரிமூவ் பண்ண தானே வெளியே வந்துடும். ஸோ கீழே எதுவும் பார்த்துக்கலாம். பாடி வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்க்ரூஸ்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக்கு, எல்லாமே எப்படின்னா ஃபிட்டிங் டைப் தான் இருக்கும். ஓகேவா, வந்து எடுத்துடலாம். எதுவும் இல்லை, இந்த பாடி மட்டும் தனியாக போட்டுடும். இந்த இடத்துல ஒரு அலாயிங்க் இருக்குது, அலாயிங்க் ஸ்க்ரூ, அது அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. போதும், இங்கே இந்த லாக் மாதிரி நீர் மாதிரி எந்த இங்கே லாக், இந்த லாக் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணணும். அது மாதிரி இந்த ஸ்க்ரூ வந்து லாஸ்ட் பிட்டில் பிடிச்சினது, அதையும் ஓப்பன் பண்ணிடும். இப்படி வர மாட்டேங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. அவ்வளோதான் இதை ஓப்பன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொன்று காமிக்க மாட்டேன். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் வந்து நல்ல வேலை இது ஆக்சுவலி அன்ப்ளக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அன்ப்ளக் பண்ணியிருந்தால் இது டேமேஜ் ஆகிருக்கும். நான் மறந்துட்டு நான் மறுபடியும் எடுத்துட்டேன். ஓகேவா, இதாக வருது. இந்த கனெக்டர் வந்து இங்கே வருது, இதுக்கு வருது. ஓகேவா, ஸோ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே தான், இதுதான் விசியூ. இப்போ விசியூ செக்ஷனை நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, உள்ள ஒரு பஞ்சு, இதெல்லாம் எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியல. ஃப்ளட் எஃபெக்ட் தான் கன்ஃபார்மு. வாரண்ட்டி வாய்டு, ரிமூவ் த டேப்பர். இது ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து விசியூ செக் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ விசியூவில் இந்த இதாக நம்ம அன்ப்ளக் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை நம்ம எடுக்க முடியல இல்லையா, அதனால் இங்கே வந்து டேக் அடிச்சிருக்காங்கல்ல, இந்த டேகை நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் டேக்கை திரும்ப அடிச்சிக்கலாம். இந்த டேக் எதுக்குன்னா, இந்த பிளாஸ்டிக் வழியாக உள்ளே தண்ணி போகாமத்துக்கு இந்த பிளாஸ்டிக்கை வந்து கப்பை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்குது. ஸோ இந்த டேக் கழட்டிடலாம். ஓகேங்களா, கட் ஆகிடுச்சு. அதுமாரி இங்கே ஒரு டேக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இது ஒரு கனெக்டரு, இது ஒரு கனெக்டரு. மேபி இது வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் குட்டு. அந்த அன்ப்ளக் பண்ணுவோம். வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு என்னன்னு தெரியும். வாட்டர் டேமேஜ் எப்படி ஆகுனா, இந்த வழியாக தண்ணி போய் இந்த டேக் இருக்குது இல்லையா, அந்த டேக்கையும் மீறி தண்ணி உள்ளே போகுது. பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள ஏத்தரில் விசிஓ அப்படி தான் கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஸோ இதை நம்ம அன்ப்ளக் பண்ணி பார்ப்போம், தண்ணி எதுவும் பட்டிருக்கா. நான் இதோ இங்கே ஒரு ப்ரெஸ் மாடல் ப்ரெஸ் இருக்குது, இந்த சைடு கட்டவரில் வச்சு. ஓகே, அன்ப்ளக் பண்ணிட்டேன். குட், நல்லாயிருக்கு. வாட்டர் லாக் ஆகலை. சொல்லியிருந்தாங்க இது வந்து லோ ஃப்ளட் எஃபெக்ட்டுன்னு. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளக் கலர் அதிகமாக எடுத்துடலாம். எடுத்துட்டேன். வாட்டர் லாக்கு, இங்கேயும் வாட்டர் லாக்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பேட்டரியோட வேல்யூ என்னான்னு செக் பண்ணலாம். இவங்களை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். வாரண்டி ஒயிட் ஸ்டிக்கர்லாம் வரும் தான், வேறு வழி இல்லை. ஆல்ரெடி பார்த்துங்க, நம்ம எதுவும் பிரிக்கல. ஆல்ரெடி வெளியே போன இடத்துல பிரித்து வந்திருக்கு. ஓகேவா, நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு மைனஸு, சாரி ஒரு ப்ளஸ்ஸு, 2 மைனஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏத்தரில் அப்படி தான், ஓலாவில் அப்படி இருக்காது, ஏத்தரில் அப்படி. அது ஏன்றது விசி பிரிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓப்பன் பண்ணலாம். கை கொஞ்சம் நடுங்கலாக இருக்குது, இன்னும் சாப்பிட்ணும். ஸோ ஒர்க் வந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்ற மைண்ட் வராது, அதுதான் என்னோடய மைண்டு. ஓகே, ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ எடுக்கலாம், இன்னும் 2 ஸ்க்ரூ. சாரி, அது மேலே இருக்கு பார்க்கலாம்.
ஓகே, பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பேட்டரியிலேருந்து ஒரு ப்ளஸ்ஸு 2 மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ். ஓகேவா? இந்த மைனஸ் கனெக்ஷன் வந்து மோட்டருக்கு, இந்த மைனஸ் கனெக்ஷன் வந்து சார்ஜரு, அப்படியே விசியூக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, இது மோட்டருக்கு போகிற மைனஸு. இந்த மைனஸு இதோட பேரில் இது போகுது. ஸோ இந்த மைனஸ் வந்து விசியூக்கு இப்போ மைனஸு. அப்புறம் இந்த மேலே சார்ஜர், இது வந்து சார்ஜர் லைனு, இது இப்படியே போகுது. ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பேட்டரியோட வேல்யூ இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். பில்லை வச்சு ஓகேவா? நம்ம வந்துட்டு இது ப்ளஸ்ஸு, சரியா? வைக்கலாம். இது மைனஸு. ஸோ இதை வச்சு ஈஸியாகவே பிடிச்சிக்கலாம். இந்த முடிஞ்சிக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கே எவ்வளோ காட்டுது பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு, 0 1 வோல்ட்டு, கம்மி தான். ப்ளஸ் மைனஸ் தான் பிடிச்சிருக்கான் காட்டில், சரியா? 1 வோல்ட்டு தான் வருது. அப்போ பேட்ரி ட்ரைனுன்னு நினைக்கிறேன். பேட்ரி என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போது எடுத்த உடனே அவசரப்பட்டு நம்ம பேட்ரி வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி பிரிச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பேட்ரியை வந்து ஒரு 2 ஆம்ப்ஸ் உள்ள சார்ஜரை வந்து டைரெக்டாக பூஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக கிடையாது அப்போ கூட. ஸோ இங்கே சார்ஜ் போட்டாலும் இங்கே தான் வரும். ஸோ நம்ம வந்து இது இந்த 2 அவுட்புட்டையும் எடுத்து இதில் டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சார்ஜர். ஓகேவா? பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் அந்த சார்ஜரு. இப்போ வந்து இது எப்படி சார்ஜ் பண்ண போகிறேன்னு நீங்களே பாருங்கள். என்ன இருக்குது? ஓகேவா? இது வந்து 56 வோல்ட் இது, இந்த சார்ஜர். ஓகேவா? இதுவும் 56 வோல்ட் தான் வரும், இதோட சார்ஜரும். ஸோ இப்போ வந்து இந்த பின்னை நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, எப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது எதுவும் டச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை ஆகிடும். ஓகே, இப்போ வந்து சுவிட்ச் போடணும். சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸோ சார்ஜர் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த க்ரீன் லைட்டுங்க கீழே வைக்கிறோம், எனக்கு தெரிகிற மாதிரி. ஓகேவா? தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அவுட்புட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஓகேவா? 58 வருது. 58 போடலாமான்னா போடலாம். இது வந்து 2 ஆம்ப்ஸ் தான், 2.5 ஆம்ப்ஸ், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம். பேட்ரி ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது இல்லைங்களா? பேட்ரி ப்ளஸ் வச்சிடலாம். விளையாட்டு விஷயம் இல்லை. ஒன்ஸ் நம்ம இப்படி வச்சு பார்த்துட்டு எடுக்கணும். எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வைக்கிறோம், பார்த்தீங்களா? ஸோ வந்து பேட்ரி ஃபுல்லாக ட்ரைனாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆம்ப்ஸ் வந்து உள்ளே போகாமல் வெளியே வருது. இப்போ வந்து நம்ம பயப்பட வேணாம், அப்படியே வைக்கலாம். இப்படி பின்னை வந்து crocodile பின்னை இப்படி வச்சு அழுத்திட்டேன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், பேட்ரி ஃபுல் ட்ரைனாக இருக்குது. ஸோ இதில் இந்த க்ரீன் லைட்டு எரியல. பேட்ரி ஃபுல் ட்ரைனாக இருக்கிறனால பிளிங்க் ஆகாது. இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகாது. இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். ஏன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நம்ம 1/2 அன் ஹவர் எடுத்த உடனே சார்ஜ் போடலாமான்னா கூடாது. இப்போ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே சார்ஜர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பேட்டரியில் கம்பல்சரி 1 வோல்ட்டாவது போயிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இப்போது என்ன வோல்ட் இருக்குன்றதை செக் பண்ணலாம். வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே வந்து வச்சிடுறேன். கையோடு ஆஃப் பண்ணிடுறேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணலாம். மீட்டர் எடுத்துக்கிறேன், வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ளஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா?
ஓகேவா. இப்போ ரெண்டுலேயும் நான் வச்சுட்டேன். ஓகே, பேட்டரியோட பார்ப்போம், கண்டிஷன் பார்ப்போம். ஓகேவா, இன்னமும் அதே 0.1 தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணணும், சார்ஜ் போடணும். ஓகேவா, இப்போ வந்து அதில் நம்ம ஒர்க் அவுட் ஆகல இல்லையா, வந்து சார்ஜர் வந்து மேலே ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம், ஓகே வச்சிட்டேண்ணா. மீட்ரு எங்கே இருக்குது, வோல்ட் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். 58. மேலே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டிருக்கேன். ஓகேவா, 58 வருதா. இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம். ஒரு பின்னோட இன்னொரு பின்னு டச் ஆகாமல் பார்த்துக்குங்க, அது வேறு பிரச்சனை வரும். இப்போ வந்துட்டு நம்ம இப்படியே சார்ஜ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் நம்ம ரிமூவ் பண்ணலாம். டீ ஸ்பேனரு, ஆக்சுவலாக 2 மைனஸுமே ரிமூவ் பண்ணிடலாம். விசியில் 2 மைனஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் வெளியே வந்துச்சு. நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ்லேயும் இந்த மைனஸ்லேயும் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் சார்ஜரை. ஓகே பாருங்கள், பிளாஸ்ட் ஆகுதா, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. வெடிச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சார்ஜர் கனெக்ட் பண்ணிடுறேன். பயப்பட வேணாம், அது லோ வோல்டேஜில் இருக்கிறனால தான் இங்கேருந்து இப்போ பவர் அதிகமாக போகிறனால உள்ளே ட்ரைனாக இருக்குது, அதனால் ஷார்ட் ஆகிற மாதிரி காமிக்கும். வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டைம் வந்து நான் வந்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ½ அன் ஹவர் வந்து அந்த சார்ஜரில் போட்டிருந்தேன். ஸோ அதில் சுத்தமாக சார்ஜ் ஆகலை. செகண்டு ஏத்தர் சார்ஜரே போட்டிருக்கேன், சார்ஜ் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறேன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. பேட்டரி மீட்டர் எடுத்துக்கலாம், வச்சிடுறேன். மைனஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3.7 வருது, 3.9 வருது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் வந்து ஏறாமல் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இந்த 4.2 4.3 ஓகேவா, இது கூட தான் இருக்குது. அது கூட இந்த வோல்ட் ஏன் காமிக்குதுன்னா, இந்த அளவு வோல்ட் வந்து இப்போ வந்து பேட்டரிக்கு போயிட்டுருக்கு, அதுதான் நம்ம கேல்குலேஷனு. ஓகேவா, இந்த அளவு வோல்ட் மட்டும்தான் இப்போ பேட்டரி உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ பேட்டரியில் இஷ்யூ இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சார்ஜர் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா இதில் எத்தனை வோல்ட்டு காமிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 0 வோல்ட் தான். ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணால் பேட்ரி வந்து 4 வோல்ட் வரைக்கும் இன்புட் எடுக்குது. ஸோ அதனால தான் வந்து எம்சியூவில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கனால அது 4 வோல்ட்டு காமிக்குது. 4 வோல்ட்டு தான் அது உள்ளே போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் மைனஸு, இந்த பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, வச்சாலும் வோல்ட்டு இல்லை. ஓகேவா, ஸோ
இந்த லைன் ஒரு தனி மைனஸ், இந்த லைன் தனி ப்ளஸ், இது ஒரு மைனஸ். இது வந்து சார்ஜர்லேருந்து வர மைனஸ். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மைனஸ் விட்டுருது. இந்த மைனஸுக்கு வந்து சார்ஜர் மைனஸ் உள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து விசியூவை ரிமூவ் பண்ணிடலாம். பேட்ரி சார்ஜ் ஆகலை, பட் விசியூ நல்லா இருக்குது. இப்போது இந்த விசியூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வீட்டில் ஒரு ஏத்தர் இருக்குது, ஓகேங்களா. வீட்டில் இருக்க அந்த ஏத்தரை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த விசியூ வச்சு வீட்டில் இருக்க ஏத்தரில் பேட்ரி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசியூவை செப்பரேட் பண்ணியாச்சு. இதுதான் விசியூ. ஸோ நம்ம வந்து வீட்டில் ஒரு பைக் இருக்குது, இதே ஏற்றுற மாடல் தான். ஸோ அதில் நம்ம போட்டு செக் பண்ணலாம். அதில் இருக்க பேட்ரி வந்து நல்லா இருக்குது, பட் எது எப்படியும் ட்ரைன் ஆகிருக்கும். போயிட்டு நம்ம அதை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ஏத்தர் 450Xோட விசியூ வந்து டிசமெண்டல் பண்ணிட்டு வந்தோம், ஓகேவா. அந்த வண்டியில் வந்து பேட்ரி ஃபுல்லாகவே டெட்டு, சார்ஜும் ஆகலை. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அதோடய விசியூ நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க 450Xயில் நம்ம விசியூவை அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த விசியூவில் இந்த ஸ்கூட்டர் ஆன் ஆகுது, ஓகேங்களா. ஆன் ஆகுது. ஸோ சார்ஜிங் ஆகுது, ஓகேங்களா. சார்ஜிங் ஆகுது. இந்த பேட்டரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணேன், இதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ இது வந்து டிசமெண்டல் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணது, பூஸ்ட் பண்ணது பேட்டரியை. அப்படியே பூஸ்ட் பண்ணல. அப்படியே பூஸ்ட் பண்ணால் நேற்று பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும், பூஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து சார்ஜிங் டர்ன் ஆஃப் பண்ணால் சார்ஜ் ஆகணும்னு காட்டுது, ஓகேவா. ஓகே, சார்ஜிங் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்கிட்ட நான் சார்ஜ் பண்ணிட்டேன். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு டைமிங்கு. இப்போ வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னா 33% ஆகிருக்கு. 1 ஹவருக்கு மேலே நான் போட்டேன், ஓகேங்களா. 33%க்கு 26 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலான்னு காமிக்குது. இதுவே வந்து 1:37க்கு சார்ஜரை ரிமூவ் பண்ணால் 30 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலான்னு காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வண்டியை ரன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஓலா ஏத்தர் பேட்ரி சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ண வீடியோ வேணும் அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா கமெண்ட் இருந்தால், அந்த மாதிரியான கமெண்ட் வந்தால், ஸோ பேட்ரி டிசமெண்டல் பண்ணி சர்வீஸ் பண்ணுற வீடியோவும் நம்ம போடலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரியான கண்டென்ட் நிறையா வரும். மொபைல் லேப்டாப் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போது சொந்தமாக கடை வச்சு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த ஏமாத்துக்காரங்க கிட்டலாம் போயிட்டு வேலை செஞ்சு ஏமாந்து போகாமல் உங்களால் முடிஞ்சது, உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து ஏமாத்துக்காரங்கிட்ட போய் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தனியாக ஆரம்பித்து தனியாக கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு அங்கே வாங்குகிற சம்பளத்தை இங்கே வாங்கினாலும் நிம்மதியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து பேட்ரி சர்வீஸ் தான் மேபி வரும்.
அதுவும் கமெண்ட் இருந்தால் தான் நான் பேட்ரி சர்வீஸ் போடுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.